மக்களே, பிக் பாஸ் லைவில் நடந்து கொண்டிருக்கிறோம் அரங்கேற்றத்தை பார்க்கும்போது என்னென்ன கார்டுடா இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் டெரரைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மக்களே. அடுத்து டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்றாங்க அப்படின்றதும், இந்த வீட்டில் எனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட். அடுத்து பயமா இருக்குங்க, ஸ்கேரியா இருக்கு அப்படின்றதையும், விக்டிமு எமோஷனல் அப்படின்ற மாதிரி என்னடா நடக்குது, என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த லெவல் டெரரைஸ் லெவலுக்கு எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்கானுங்க மக்களே வீடு பூரா. இப்போ ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கமர்தீனுக்கு எதிராக வீட்டுக்குள்ள எல்லாரையுமே திருப்பறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல குறிப்பா சாண்ட்ராக்கு என்னதான் கானா வினோத் மேல காண்டுன்னு தெரியல, அதை அங்கங்க வெளிப்படுத்தும் தருணங்களையும் பார்க்க முடியுது. இதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே. ஒரு பக்கம் பார்வதி அண்டு சாண்ட்ரா அந்த ஃப்ளவர் பெட் இருக்குல்ல, அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ சொல்றாங்க சாண்ட்ரா பார்வகிட்ட, நான்லாம் பதட்டம் ஆயிட்டேன்டி அப்படின்ற மாதிரி. கரெக்டு, இவன் டிடிஎஃப் இவன் கூட விளையாடினா அடிச்சிருவான் போல இருக்கு, அடிச்சிருவான் போல, அந்த அளவுக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் டெரரைஸ் பண்றான். இந்த வார்த்தை தான் பார்வதி பயன்படுத்துறாங்க மக்களே, டெரரைஸ் பண்றான். அதுக்கான மீனிங் என்னன்னு உங்களுக்கே தெரியும். டெரரைஸ் அதுக்கான என்னென்ன மீனிங் இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, அவன் அடிச்சு உடிச்சு ரத்தம் வர வச்சிருவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி உடனே சொல்லும்போது, அவன் இதே ஆக்ஷன் வேற யாருக்கிட்டையாவது பண்ணானா? ஆமாமா பண்ணா விக்ரம் கிட்டையும் அப்படிதான் பண்ணா, விக்ரம் வாயிலெல்லாம் ரத்தம் வந்திருக்குது அப்படின்றத ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்றாங்க. இல்ல, அவன் பாத்தீங்கன்னா எனக்கு புரியல, அவனுடைய சாஃப்ட்வேர் சைடும் ஒரு பக்கம் இருக்கு, அதே லெவல் ஆஃப் அக்ரெஷனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெரரைஸ் சம்மோன்லாம் பண்ணவே கூடாதுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை மட்டும் நிறைய வாட்டி பயன்படுத்துறாங்க பார்வதி சாண்ட்ராவோட கான்வர்சேஷன்ல. ஓகே, இதுல அவன் ட்ரிகர் ஆகி கத்துறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோயோ போய் கேட்கலாமா வேணாமான்னு நமக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றத மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சாண்ட்ரா இல்லை, அவன் என்கிட்ட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், என்கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கான் அப்படின்றதையும் இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓகே, அவன் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளினது இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடக்கும்ல அந்த மேட்ரு. ஓகே, ஸோ அவன் டோட்டலாக பண்ணுறது என்கிட்ட ரொம்ப தப்பாக இருக்குது, அது சரியே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவன் நான் டாஸ்கில் பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றதையும் ஒரு விஷயம் இருக்குது. உடனே சாண்ட்ரா டாஸ்கில் அவன் கூட பேச பயமாக இருக்குது, அவன் கண்டிப்பாக ஃபேக்கு தான், ஒரு ஃபேக்காக தான் இருப்பானோ, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கும் கமர்தீன் மேலே அப்படி தான் தோணுது. ஏன்னா அக்ரஷன் ஒரு சைடு காட்டுறான், சாஃப்ட்வேர் சைடு காட்டுறான், ரெண்டுமே கான்ட்ரடிக்டாக இருக்குது, அது எப்படி பண்ண முடியுன்றது. இதே கமர்தீன் கூட தான் பார்வதியும் டிராவல் பண்ணி வந்தாங்க மக்களே. இதே அக்ரஷன் கமர்தீனுக்கு இருக்குன்றது பார்வதிக்கு தெரியும், காமா இருக்கிறதும் பார்வதிக்கு தெரியும். ஏங்க பல நேரங்களில் பார்வதிக்காக கமர்தீன் போய் சண்டை போட்டது இல்லையாங்க? அப்போ டென்ஷன் ஆகிட்டா இப்படி ரியாக்ட் பண்றது பார்வதிக்கு தெரியவே தெரியாது, கமர்தீனோட இந்த சைடும் தெரியாது, சாஃப்ட்வேர் சைடும் தெரியாது. இப்போ எனக்கு கான்ட்ரடிக்டா இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்றாங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ரடிக்ஷன் நீங்க பார்க்கலையா அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா உன் கமர்தீனை உன் மனசுல இருந்து எடுத்து குழி தோண்டி புதைச்சிரு, எப்படி குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. ஓகே, நீ வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் யோசிக்காத, யோசிச்சுக்கோ. கல்யாணம் திருத்தி பண்ணனா நம்ம திருத்தி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் திருத்தி வாழ வைக்கிறோம்ல, அந்த மாதிரி கிடையாது. இதை யோசிச்சுட்டு போயிரு. ஸோ ஒரு வாரம் நீ ஃப்ரீயா விட்டு பாருன்னு அப்பயே சொன்னல, அதை நீ கேட்டிருக்கணும் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாங்க. இல்ல அவன் இப்ப என்னை தவறா ஃப்ரேம் பண்ற ட்ரை பண்றான், எப்படி தவறா ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றான். என்னது இது, நான் ஒரு பால் தான் எடுக்க போனேன், அதுக்கு இப்படியா பண்ணுவான், என்கிட்ட இப்படிலாம் ரியாக்ட் பண்றானே அப்படின்னு அவர் இவங்க பேசுறாங்க. அடுத்து எனக்கு சொல்றாங்க, உடனே சாண்ட்ரா எனக்கும் பிரச்சனைக்கும் என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு, எனக்காக ஸ்டாண்ட் எடுத்து இருப்பாரு பிரச்சனையே இருந்தாலும். ஸோ அவருக்கு கேம்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு கூட எனக்காக நின்னாரு அப்படின்றத ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அவன் வார்த்தை மட்டும் தான் கொடுக்குறான், வார்த்தை மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவன் கூட உரிமையை எடுத்து பழகினது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மைண்ட்ல வேற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே இதை விக்ரம் சொல்றாங்கன்னா, விக்ரம் சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு, இன்னைக்கு வேற மாதிரி இருந்தாரு விக்ரம், அதுல விக்ரம பாராட்டணும் அப்படின்றத விக்ரமுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க. உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, பாட்டில்ல அவன் இப்படி என் அக்கறையில காப்பாத்தினான், எப்படி அந்த பாட்டில் டாஸ்க்ல என் அக்கறையில காப்பாத்தினா, இதெல்லாம் கூடமே பேசினா, இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், எனக்காக நிக்கல, அவன் எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கான். என்னது இது பலூன் டாஸ்க்ல அவன் இந்த உடைச்சா நான் ஃபீல் பண்ண, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் அதே மாதிரி தானே டாஸ்க் இல்லையானே, அவன் ஏன் கோவப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்வதி கேட்குறாங்க. உடனே
திவ்யாலாம் எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா, சாண்ட்ரா சொல்றாங்க, திவ்யாலாம் எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா, அந்த அளவுக்கு பய மோட்ல தான் இருந்தது அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்றத இவங்க சொன்னோன்னே, ஸோ இதுல குறிப்பா என்னமா பதட்டப்பட வச்சிருக்கான். ஸோ வெளியே எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கும், லைஃபே காலி பண்ணிடுவான் போலயே அப்படின்ற டிஸ்கஷன் வருது. என்னது, டெரரைஸ், லைஃபை காலி பண்ணிடுவான் அப்படின்ற டைலாக்லாம் வருது. ஓகே, படாத இடத்துல பட்டா என்ன ஆகும், லைஃப் ஐ மீன் அடிக்கிற அந்த பாலை தூக்கி அடிச்சா அது ரொம்ப தப்பு தான், அதை நான் அக்ரி பண்றேன். அந்த பால் அந்த அந்த டப்பா இருக்கு இல்லையா, அந்த டப்பாவை எட்டி உதைச்சது பெரிய தப்பு. யார் மூஞ்சில படுத்தா என்ன ஆகும், அந்த படக்கூடாத இடத்துல பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்றதுலாம் கரெக்டான பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க சொல்ல முடியாது நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன்ப்பா, ட்ரைனிங் எடுத்துட்டு இப்படி அட்டாக் பண்ணா எப்படிப்பா இருக்கும்ன்ற மாதிரி அதெல்லாம் நம்ம முட்டு கொடுக்க முடியாது. அது தப்பு தான். அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம போயிட்டு நம்ம மூஞ்சில் அடி வாங்கினாலும் நம்ம தானே கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண போறோம், அவரா ஃபேஸ் பண்ணிட்டு போவாரு. ஸோ அது கரெக்ட். அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்களே, சூப்பர். ஓகே, இல்ல குறிப்பா வந்து எனக்கு அவன் க்ளோஸா கமருதீன் கூட க்ளோஸா இருந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பா இருக்கு. அதுல வந்து எனக்கு கொஞ்சம் அது அருவருப்பா இருக்குன்றத ஓப்பனா சொல்லிடுறாங்க. எப்படி கமருதீன் கூட இருந்த மூமெண்ட்டை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்றதே சொல்லிடுறாங்க. குறிப்பா அவன் நெய் விஷயத்துல அவன் ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும், அதுல மென்டலா டவுன் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற டிஸ்கஷன் போது உடனே சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, இல்ல வினோத்தும் கமருதீனும் 2 பேரும் வெளியே போனோம், 2 பேரோட இதுவுமே சரி கிடையாதுன்ற மாதிரி வினோத்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வினோத்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க சாண்ட்ரா, வினோத்துக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஓகே, அடுத்து இப்ப எதுக்கடி அவன் எதுவுமே பண்ணாத மாதிரி சிட் பண்ணி எதுவுமே பண்ணாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதீனை பார்வதி சொன்னபோது அவனை பார்த்தாலே எனக்கு பயம் வருது, அவன் கூட வந்து ஜென்டலா பிளே பண்ண முடியாது, அவன் மேல் ஈகோ அவனுக்கு அதிகமா இருக்குன்ற மாதிரி பார்வதி சொன்ன உடனே சாண்ட்ரா மேல் சாவனிஸ்ட், மேல் சாவனிஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி இவங்க. ஸோ இதுல எமோஷனல் ஆயிட்டாங்க, விக்டிம் எடுத்துட்டாங்க, மேல் சாவனிஸ்ட் தூக்கிட்டாங்க, அடுத்து டெரரிசம், டொமஸ்டிக் வைலன்ஸ், அப்புறம் வேற என்ன டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் நான் நோட் பண்ணல, ஆனால் அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இது என்னங்க இது புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு, ஸோ கிட்டத்தட்ட வெளியே போய் 1000 டைம்ஸ் யோசி பார்வதி, 1000 டைம் யோசி, மறக்காத அப்படின்ற மாதிரி சொன்னபோது அடுத்து இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு கடுப்பா இருக்கு. ஸோ அந்த பர்சன் கூட நான் இவ்வளோ க்ளோஸா இருந்தேன் அப்படின்றதே எனக்கு அருவருப்பா இருக்கு, அந்த பர்சனே வந்து வைலண்டா பிஹேவ் பண்றான், அது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, சே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அருவருப்பு, ஒரு மாதிரி உடம்பு கூசுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உடனே இந்த சென்சிட்டிவான மேட்ரு இந்த மாதிரிலாம் பேசுவான் நான் எதிரே பார்க்கலன்ற மாதிரி பார்வதி. இது முடியுதா, முடிஞ்ச உடனே வெளியே போறாங்க கார்டன் ஏரியால. இந்த டிஸ்கஷன் எல்லாரும் கூடயும் நடக்குது, விக்ரம் கூட, சுபிக்ஷா கூட, விக்ரம், சுபிக்ஷா, சபரி, இவங்க எல்லாரும் கூட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. என்னடா இது கேம்ல ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், அதுக்கு நீ இவ்வளவு அக்ரஷன் தேவையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது கானா வினோத் வருவாங்க. கானா வினோத்தே நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம பேசுறேன்ற மாதிரி உடனே கானா வினோத் அங்க திட்டிட்டு போயிட்டாரு பார்வதியை. ஏமா நான் உனக்காக தான் பேசிட்டு இருந்தேன், நீ இப்பெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. இல்ல குறிப்பா வந்து இவன் டொமஸ்டிக் வைலன்ஸ் திரும்ப சொல்றாங்க பார்வதி, இங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்றான், டெரரைஸ் பண்ண ட்ரை பண்றான்ற மாதிரி சொன்னோன்னே விக்ரம் சொல்லிடுறான், எங்க அது ரொம்ப தவறான வார்த்தை பார்வதி, இது ரொம்ப பெரிய வார்த்தை, அப்பெல்லாம் சொல்லாத, இங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஜிம் அடியை கூட ஜிம்ல அடிக்கிற மாதிரி தானே அடி அடிச்சா தாங்கிக்க வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி யாரு இவரு சொல்றாரு, கானா வினோத் வந்து அங்க சொல்றாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. ஓகே, இது முடிஞ்சவொடனே கானா வினோத் போய் அங்க போய் அட்வைஸ் பண்றாரு, ஏன்டா நீ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே, எதுக்குடா பாட்டில்லாம் உடைக்கிற, கண்ட்ரோல் பண்ணு, அவதை நான் இப்படி சூன்னு பண்ணண்டா, அதுக்கு ஏன்டா அவங்க அடிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லடா, அவ இன்னும் ஸ்ட்ராங்கா அடிச்சிருந்தா நான் ரெட் கார்டு கேட்டிருப்பேனா, ரெட் கார்டு கொடுக்க வச்சிருப்பேன் நானுன்ற மாதிரி கமருதீன் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. வெளியே என்னடான்னா கமருதீன் மேல தப்புன்ற மாதிரி ஒரு மொத்தம் கூட்டத்தையுமே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாரு இதுலயும் சாண்ட்ரா ஒரு டபுள் ஸ்டாண்ட் இருக்கு, உள்ள வந்து எப்படி பிஹேவ் பண்றாரு வினோத்னு சொல்றாங்க. அவர் வினோத் வந்து அங்க சொல்லும்போது ஆமா வினோத் வந்து அப்பயே அட்ரஸ் பண்ணாருன்ட்டு உள்ள ஒரு குத்து வெளியே ஒரு குருத்து சாண்ட்ரா. அடுத்து கமருதீன் கேமரா முன்னாடி போயிட்டு, இங்க பாருங்க நான் லவ் கேம் விளையாடுறேன்ற பேர்ல அக்யூஸ் பண்றாங்க, பர்சனல் அட்டாக் பண்றாங்க, ட்ரிகர் பண்ணி என் வார்த்தை டிஃபென்ஸ்ன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அவங்க என்ன அடிச்சுட்டு இந்த மாதிரி நான் இந்த சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, எனக்கு டிக்னிட்டி இருக்கு, எனக்கு இன்சல்ட்டா இருக்கு, எனக்கு அப்பாலஜி வரவே இல்லை, அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களா, இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்களா, ரொம்ப தப்புங்க. நான் பண்ணது வந்து அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் பண்ண விஷயம் தப்பு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறேன். ஓகே, அவங்க ட்ரிகர் பண்ணி இதெல்லாம் வந்து என்னுடைய ட்ராமாவில் வந்து இது பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கிளாரிபிகேஷன் கொடுக்காம சில சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் மீறி வந்து கேம் விளையாடுறேன். பட் இவங்க என்ன பண்றாங்க, அக்யூசேஷன் மீண்டும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணா வீக்கெண்ட்ல நான் அட்ரஸ் பண்ணா நான் தப்பு ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க கேம்ல ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்க, வெளியே கூட்டத்தை வச்சு ஒரு கேம்ல ஏதோ ட்ரை பண்ண வச்சிருக்காங்க, இது என்னால ஏத்துக்க முடியாது.
ஸோ அந்த ரியாக்ஷன் பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி இவன் போயிட்டு ஒரு பக்கம் கேமரா முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறான். சாரி டு பிக் பாஸ், சாரி டு விஜய், சாரி டு பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க வந்து உமன் கார்டை தூக்குறது, லவ் கார்டை தூக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்போ அவங்களோட உண்மை முகம் வெளியே தெரியறதால இப்படிலாம் பண்ணி ரியாக்ட் பண்றதை என்னால் ஏத்துக்க முடியல. ஸோ என் மனசுக்காக தான் நான் சாரி கேட்கிறேன். எப்படி என் மனசுக்காக தான் நான் சாரி கேட்கிறேன், இதுவும் ஓட்டுக்காகவோ இதுக்காகலாம் நான் சாரி கேட்கலன்ற மாதிரி கேமரா முன்னாடி வந்து ஒரு பக்கம் கமர்தினும் மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ எனக்கு இந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிரச்சனையில இவங்க எடுத்துட்டு வர நிறைய டேர்ம்ஸ் இருக்குல்ல, ரொம்ப ஒஸ்டா இருக்கு மக்களே. இந்த டெரரிசம்ன்றது, டெரரைஸ் அப்படின்ற வார்த்தை பெரிய வார்த்தை. அந்த ஒரு பெரிய வார்த்தையை இவங்க எதுக்கு எடுத்துன்னு வந்து இந்த வீட்டில் பயன்படுத்துறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. டெரரைஸ், டொமஸ்டிக் வைலன்ஸ், நிறைய விஷயங்கள் பயன்படுத்தினாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்தை என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.